ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் நல்ல டேஸ்டான குட்டீஸுகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச தயிர் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த தயிர் சாதத்தை நீங்கள் லஞ்சுக்கு பேக் பண்ணி கொடுத்தீங்கனாலும் கொஞ்சம் கூட கெட்டியாகாமல் நல்ல குலைவாகவே சூப்பராக இருக்கும். அதுக்கு என்னென்ன பொருள் சேர்க்குறது அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தயிர் சாதம் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் ரைஸ் எடுத்து அதை நல்லா குழைய வேக வச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா சூடாக இருக்கும்போதே நல்லா மசிச்சு விட்டுக்குங்க. சாப்பாடு கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு நல்லா குழஞ்சிடணும். அப்போ தான் தயிர் சாதம் சுவையாக இருக்கும். மசிச்சு விட்டதுக்கப்புறமா நம்ம இதில் தயிர் சேர்த்துலாம். நான் 1 கப் தயிர் எடுத்திருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். தயிர் நான் ரொம்ப புளிப்பாகவும் இருக்கக்கூடாது, லைட்டாக புளிச்சிருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். தயிர் சேர்த்து இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா இதில் நம்ம பால் சேர்க்கலாம். பால் இந்த டம்ளரில் ஒரு 3/4 டம்ளர் எடுத்திருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கிறேன். வெறும் தயிர் மட்டும் சேர்த்து பண்ணோம்னா சீக்கிரமாக கெட்டி ஆகிடும். பால் சேர்க்கும்போது உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பால் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா சுடு தண்ணி கூட சேர்த்துக்கலாம். சுடு தண்ணி சேர்க்கணும், பச்சை தண்ணி சேர்க்க வேண்டாம். சேர்த்தோம்னா சீக்கிரமாக கெட்டி ஆகிடும். பாருங்க, இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு. உங்களுக்கு லைட்டாக கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா சுடுதண்ணி லைட்டாக சேர்த்து கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஒரு பொருள் சேர்க்க போகிறோம். இதுதான் நல்ல ஒரு க்ரீமி ஸ்ட்ரக்சர் அண்டு நல்ல டேஸ்ட் கொடுக்கறதுக்காக இதில் பால் ஆடை இருக்கு இல்லைங்களா, அதை சேர்க்கலாம். இதில் நான் 1 கப் ரைஸுக்கு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆடை சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுதான் அந்த க்ரீமி ஸ்ட்ரக்சர், அப்புறமா நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இந்த தயிர் சாதத்துக்கு. நீங்கள் இந்த பால் ஆடை இல்லை அப்படின்னா ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா பட்டர் இது மாதிரி கூட சேர்க்கலாம். ஆனால் ஒன்றுக்கும் டேஸ்ட் கொஞ்சம் வேரி ஆகும். ஆனால் ஸ்ட்ரக்சர் நல்லாயிருக்கும், அதாவது க்ரீமி அந்த ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ பாருங்கள், கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இது நீங்கள் லஞ்சுக்கு பேக் பண்ணாலும் இதே மாதிரி தான் இருக்கும், கெட்டியாகாது. இப்போ இதில் லஞ்சுக்கு பேக் பண்ணும்போது தயிரோட அளவை குறைச்சிட்டு பாலோட குவான்டிட்டி எச்சு பண்ணிக்கோங்க. தயிர் சின்ன டம்ளரில் 1 டம்ளர் சேர்த்துட்டு பால் 1 கப் சேர்த்துக்கோங்க. அப்படி சேர்த்திங்கன்னா தான் புளிக்காமல் இருக்கும். இப்போ இதில் நம்ம சின்ன கப்பில் 1 கப் மேங்கோ அதை சேர்த்துடலாம். மாம்பழம் இல்லைங்க, மாங்காய் தான் சேர்த்துருக்கேன். பழுக்கிற இதில் இருக்கிற அந்த காயை நான் சேர்த்துருக்கேன். இது வாயில் கடிப்படும் போது ரொம்ப ருசியாக இருக்கும். இதோட நான் இந்த கப்பில் அதே கப்பில் 1 கப் மாதுளை, அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். எனக்கு ரைஸ் ரொம்ப குழஞ்சிருந்தால் பிடிக்காது. ஸோ அதனால் நான் இந்த அளவுக்கு மட்டும் குழைய விட்டு எடுத்திருக்கேன். ஏன்னா அது பொங்கல் மாதிரி இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் எனக்கு பிடிக்கும், அதனால் நான் இப்படி எடுத்திருக்கேன். உங்களுக்கு ரொம்ப குழைவாக தான் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் நல்லா குழைய வச்சு கூட சேர்த்துக்கலாம். இப்போ அதே போல் கேரட், அப்புறமா மல்லி இலை, இது எல்லாமே நல்லா வாசனை கொடுக்கறது, அதே நேரத்தில் இந்த ஹோட்டல் டேஸ்ட்டு கொடுக்கும். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா லைட்டாக வெந்நீர் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சூடாக சேர்க்க வேண்டாம், இல்லை கை பொறுக்கிற சூட்டில் சேர்த்திங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவுக்கு இதில் நம்ம உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், அப்போ தான் சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு போட்டுக்குங்க. நான் 1 ஸ்பூன் போடுறேன். கடுகு வெடிக்குது. இதில் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கிறேன். அதோடவே கொஞ்சமாக இஞ்சி நறுக்கி வச்சுருக்கேன், நீள நீளமாக. ரொம்ப பொடி பொடியாக நறுக்கிறாதீங்க, வாயில் கடிப்படும், நல்லா இருக்காது. அதோட கருவேப்பிலை போட்டுடலாம். அப்புறமா 2 பச்சை மிளகாவை கீரி எடுத்துருக்கேன், 2 காஞ்ச மிளகா காரத்தை பொறுத்து சேர்த்துக்குங்க. கூடவே ஒரு பிஞ்ச் மட்டும் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா இந்த எண்ணெயில் பொரியட்டும் எல்லாமே. பாருங்கள், இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம தயிர் சாதத்தில் இதை சேர்த்துடலாம்.
சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுற வேண்டியதுதான். ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பச்சை மிளகாயை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி போடுவாங்க. உங்களுக்கு வேணால் அப்படி போட்டுக்கலாம். நான் வந்து பச்சை மிளகாயை எடுத்துருவேன். இப்போது ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக தான் அதை போட்டிருக்கேன். இப்போது பச்சை மிளகா சேராதவங்க அதை போடவே வேண்டாம், காஞ்ச மிளகா மட்டும் போட்டுக்குங்க, அதுவும் நல்லா தான் இருக்கும். அவ்வளோதாங்க, கலந்துட்டா நம்மளோட சூப்பரான தயிர் சாதம் இப்போ ரெடி. நல்லா க்ரீமியாக, நல்லா டேஸ்ட்டாக, கொஞ்சம் கூட கெட்டிப்படாமல் ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பராக தயிர் சாதத்தை நீங்களும் இந்த சம்மர் டைமில் உங்கள் கிட்ஸுக்கும் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. ரொம்ப சுவையாக இருக்கும், ஆரோக்கியமானது. ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் மறக்காமல் இந்த தயிர் சாதத்தை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் நிக்கீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது போல் இன்ட்ரெஸ்டான இன்னொரு வீடியோவோட உங்கள் எல்லாரையும் வந்து மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், அப்புறமா நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிச்சன் எசென்ஷியல் ஏதாவது ஆஃபரில் போயிட்டு இருந்தது அப்படின்னா, அமேசானில், ஃப்ளிப்கார்ட்டில் இந்த மாதிரி வெப்சைட்டில் ஆஃபரில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் அடிக்கடி பார்த்துட்ருப்பேன். அதை வந்து நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு யாராவது தேவைன்னா குக்வேர்ஸாக இருக்கட்டும், வேறு எதாவது இருந்தாலுமே நான் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றவங்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள். அடிக்கடி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை செக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.